இந்தியாவில் வாக் ஆஃப் போர்டு என்று சொல்லப்படுற விஷயம் இல்லாமல் போய்விட்டது. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் நெஹ்ருவியன் தாட்ஸ் மற்றும் நெஹ்ரு பிரதமராக இருந்த பிறகு காட்டிய மூடத்தனம் அது. புரிந்து கொள்ள வேண்டியது, சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் இருந்த பெரிய ஒரு பிரிவு முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு சென்றனர். அங்கு இந்த வாக்கிஃப் போர்டு இல்லை. வாக்கிஃப் போர்டு என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு பாரம்பரியமாக கிடைத்த நிலம் என்பதாக விளக்கப்பட்டு லட்சக்கணக்கான ஏக்கர்கள் சொந்தமாக்கப்பட்டன. இப்பொழுது இது முழுமையாக இந்த போர்டு இல்லாமல் போய்விட்டது. அதன் மேல் முழுமையாக கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்கிறது. இந்த வாக்கிஃப் போர்டு என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மேலாக இருந்த முறையில் ஒவ்வொன்றும் நடந்து வந்தது. அதுபோன்ற சட்டங்களும் பிரச்சனைகளும் உருவாக்கப்பட்டன. இதில் மிக அதிகமாக நிவாரணம் பெறுவது முஸ்லிம் கம்யூனிட்டி தான். ஒரு விஷயம் சொல்லலாம், ஒரு அடிப்படை நான்சென்ஸ் யூஸ்லெஸ் ஆக இருந்தது. இந்தியா என்று சொல்லப்படும் பெரிய நாட்டின் மல்டி கல்ச்சுரல் சொசைட்டியில் இந்த வாக்குஃப் போர்டு என்ற விஷயம், நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி படித்து பார்க்க வேண்டும். இதை முஸ்லிம் லீக் ஆகட்டும் அல்லது மற்ற இஸ்லாமிய குழுக்கள் ஆகட்டும், அதன் உஸ்தாத்கள் ஆகட்டும், அவர்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தன என்று. நடவடிக்கை எடுக்கவும் இந்த பில் கொண்டு வரவும் மோடி தலைமையிலான பிஜேபிக்கு மட்டுமே முடியும். முழுமையாக இந்த விஷயத்தை டிஸ்மேண்டில் செய்து கையில் கொடுத்து விட்டனர். இனி அங்கும் இங்கும் சிறிய அதிகாரம் உள்ளது. அதற்கும் கவர்மெண்ட் தான் எல்லா முடிவுகளும் எடுக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் எங்கே ப்ராப்பர்ட்டி, அதன் அதிகாரம் உள்ளது. இனி ஸ்டேட் கவர்மெண்ட் செய்வது மற்ற கவர்மெண்ட் செய்தது போல் வாக்ஃப் போர்டு கலைத்துவிடும். அதற்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த பலமும் இல்லை. ராஜ்யசபாவில் பில் பாஸ் ஆயிற்று, லோக்சபாவிலும் பாஸ் ஆகும். இந்த விஷயம் மறைய வேண்டியது இந்தியா என்ற நாட்டின் தேவையாக இருந்தது. காரணம் முன்மாதிரியாக இருந்தாலும் மற்ற பல மாநிலங்களின் இஷ்யூவாக இருந்தாலும் காரணம் எனக்கு தெளிவாக தெரிந்த இஷ்யூ ஆகும். என்னென்னவோ பேரில் உருவாக்கி இங்குள்ள சில பொலிட்டிஷியன்ஸ், குறிப்பாக காங்கிரஸ் கர்நாடகாவில் முழுவதுமாக சிக்கியது. இந்த பார்லிமெண்ட் காட்டிய டிராமா எல்லாம் பேசிக்கல் காங்கிரஸ் தலைவர்களுக்கு. இதை வைத்து அங்கு செல்ல முடியாது. அவர்களின் கான்ஸ்டிடியூவன்சிஸ் அல்லது மாநிலத்தில் காரணம் அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய செட்பேக் ஆகும் இந்த விஷயம். இது எப்படியாவது தலையில் இருந்து போகட்டும் என டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களின் ஒரு முடிவு. காரணம், இவர்கள் தலையில் இருந்து போகட்டும். இந்த காங்கிரஸ் சில தலைவர்களுக்கு ஆர்வம் இல்லை, சில முஸ்லிம் லீடர்ஸுக்கு ஆர்வம் உள்ளது என்றாலும் இந்த காங்கிரஸ் கட்சியின் பல தலைவர்களுக்கு அவர்களின் தலையின் மேல் வைக்கப்பட்ட வாள் இது. அந்த விஷயம் இல்லாமல் போய்விட்டது. இனி அடுத்த ஒரு விஷயம் கவர்மெண்ட் செய்ய வேண்டியது. அதாவது இங்கு ரிசர்வேஷன் உள்ளது. அதை இந்த பேக்வேர்ட் கிளாஸ், அதாவது ஸ்கெட்யூல்ட் காஸ்ட்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ் இன் ரிசர்வேஷன் நிலைநிறுத்த வேண்டும். அது தேவை இந்தியாவில். அது கொஞ்சம் கழித்து மாற்ற முடியும். ஆனால் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது ஓபிசி. அதற்குள் குறிப்பாக ஒரு மினாரிட்டி கம்யூனிட்டி உள்ளது. ஓபிசி முழு ரிசர்வேஷன் எடுத்துவிட வேண்டும். இதை எடுத்து மாற்ற வேண்டியது அவசியம். பல இடங்களில் பலர் வேலைக்கு சேர்ந்திருப்பது இந்த ஓபிசி மூலமாகும். பல அட்மிஷன் கிடைப்பது மெரிட் முழுமையாக அடித்து மாற்றப்படுகிறது. பின்னர் இந்த சொல்லப்படும் விஷயங்கள் அதற்குள் நுழைந்து இந்தியாவுக்கு எதிராக ப்ராபகேண்டா நடக்கிறது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கூட அதை ஃபெசிலிட்டேட் செய்யும் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் உள்ளது. நான் மிக துல்லியமாக படித்த பிறகு இந்த விஷயம் சொல்கிறேன். ரிசர்வேஷனில் இங்கு வேலை கிடைத்த பிறகு ஆன்டி இந்தியா ப்ராபகேண்டா மற்றும் மத தீவிரவாதிகளுக்கு செயல்படும் கவர்மெண்ட் ஊழியர்கள் இவ்வளவு அதிகரித்ததற்கு காரணம் இந்த ரிசர்வேஷன் ஆகும். பேசிக்கில் அதன் தேவை உள்ளதா? அவன் திறமையானவனாக இருந்தால் படித்தவன் வேலை பெற்றுக் கொள்ளட்டும். அட்மிஷன் கூட இந்த ரிசர்வேஷனில் ஆகும். பெண்களுக்கு அட்மிஷன் கொடுப்பதும் எதற்காக இந்த மத தீவிரவாதிகளுக்கு அட்மிஷன் கொடுக்கப்படுகிறது? பல இடங்களில் அட்மிஷன் கொடுப்பது கவர்மெண்ட் வேலை. இந்த ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டிய தேவை என்ன? உறுதியாக நரேந்திர மோடி கவர்மெண்ட் இந்தியாவில் கண்டினியூ செய்தால் 100% யூனிஃபார்ம் சிவில் கோட் பிறகு வரும் மாற்றம் இந்த ரிசர்வேஷனின் விஷயத்தில் ஓபிசி என்று சொல்லப்படும் விஷயம் அழிக்கப்படும். அது மிக அவசியம். காரணம், இது ஒரு அளவுக்கு மேல் போக முடியாது. அதாவது இந்தியாவை எல்லா விதத்திலும் அழிக்க முயற்சிக்கும் ஒரு கூட்டமாக மாறிவிட்டது. அவர்களுக்கு எதற்காக கவர்மெண்ட் சர்வீஸ் வேலை கொடுக்கப்படுகிறது? அவர்கள் ஓப்பன் மெரிட்டில் போகட்டும். அவர்கள் ஓப்பன் மெரிட் ஃபைட் செய்து படித்து புரிந்து கொண்டு அவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். மற்றவர்கள் இதன் பேரில் ஓப்பன் மெரிட் உள்ள திறமையுள்ள பல குழந்தைகளுக்கும் பல கேண்டிடேட்ஸுக்கும் இங்கு வேலை கிடைக்கவில்லை. இந்த ஒரு காரணத்தால்
பல கீ போஸ்ட்ஸில் ஏறி போகும்போது அதன் தேவை என்ன? அதே போல சில விஷயங்களில் கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும். இல்லையென்றால் இந்த சொல்லும் முறையில் கவர்மெண்ட் எல்லா விஷயங்களும் மினாரிட்டி விஷயம் அது முழுமையாக தடுக்கப்பட வேண்டியது அவசியம். சுதந்திரம் கிடைத்து இவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டது. இவ்வளவு காலம் கவர்மெண்ட் எல்லா விதத்திலும் உதவிகளும் அதுவும் இதுவும் எல்லாம் கொடுத்து வருகிறது. எதற்காக எக்கனாமிக் ரிசர்வேஷன் உருவாகவில்லை? நான் இந்த சொல்லும் SC and STஐ மாற்றி வைத்து எக்கனாமிக் ரிசர்வேஷனில் விஷயங்கள் அந்த விதத்தில் செல்கின்றன. இந்தியாவில் பெரிய மாற்றம் ஏற்படும். அதன் ஒரு காரணம் நான் சொல்கிறேன். இங்கு பலவற்றை செய்தும் இங்கு ஒரு வேலையும் கிடைக்காமல் பல ஆர்வமுள்ள பல மக்கள் பின்னர் செல்வது வெளிநாடுகளுக்கு ஆகும். அதாவது இந்தியாவின் டேலண்ட் முழுவதும் இந்த ரிசர்வேஷன் காரணத்தால் இங்கு அட்மிஷன் கிடைக்கவில்லை, இங்கு வேலை கிடைக்கவில்லை. அவர்கள் நேராக வெளிநாடுகளுக்கு செல்வார்கள். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த ரிசர்வேஷன் ஆகும். பின்னர் ரிசர்வேஷன் பற்றி படித்தாலே புரியும். இந்தியா என்று சொல்லப்படும் நாடு முன்னேறும் போது இதை மாற்றியே தீர வேண்டும். அதுதான் இந்த காங்கிரஸ் இந்த காஸ்ட் சென்சஸ் இது என்று சொல்லி பின்னால் நடக்கும்போது அவர்களின் நோக்கம் காஸ்ட் மற்றும் ரிலீஜனை வைத்து அங்கு பிளவுபடுத்தி எப்படியாவது அதிகாரத்தில் வர வேண்டும் என்பதே. இனி முன்பு கருணாகரன் பிஜேபியை எதிர்த்த பல கிறிஸ்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் நன்மை மட்டுமே மோடி ஆகட்டும் பிஜேபி பார்க்கிறது. இந்தியாவில் மதப்பிளவு ஜாதி தீவிரவாதம் இந்த விஷயங்கள் உருவாக்கி இந்தியாவை அழிக்க இந்தியாவின் லேண்ட் கூட உடைக்க முயற்சிக்கும் காங்கிரஸ் பார்ட்டி. துல்லியமாக அங்கு சொல்லலாம், அவர்களை தனிமைப்படுத்த வேண்டியது மக்களின் தேவை. வாக் ஆஃப் லேண்ட் பிரச்சனை இருந்த இடங்களில் என்ன செய்தது காங்கிரஸ் பார்ட்டி மற்றும் தலைவர்கள்? அங்கு வந்து காட்டியது முழுவதும் டிராமா ஆக இருந்தது. இப்புறத்தில் அவர்கள் லீகை மற்றவர்களுக்கு செய்து நடத்தி கொள்ள சொன்னார்கள். எதற்காக காங்கிரஸ் பல தலைவர்கள் ராஜ்யசபாவில் பிரச்சனை இருந்தபோது எதற்காக வாக்ஃப் பில்-ஐ எதிர்த்தார்கள்? இது கேட்க கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் தயாராக வேண்டும். காரணம், உங்களை தான் இது பாதித்திருக்கிறது. அதாவது ஒரு மத தீவிரவாத குழுவை என்டர்டெயின் செய்ய காங்கிரஸ் பார்ட்டி உருவாக்கிய விஷயம் அதை சப்போர்ட் செய்கிறது. எப்படியாவது நல்லது மட்டுமே நடக்கட்டும், அது ஒரு நல்ல இந்தியாவுக்காக ஆகட்டும். அதாவது மதத்திற்காக வாக்ஃப்க்கு இவ்வளவு லேண்ட், இவ்வளவு லட்சம், அதற்கு ஆதரவாக சொல்கிறார்கள். இதனுடன் இதற்கு ஒரு முடிவாக இதேபோல் ரிசர்வேஷன் விஷயத்திலும் பல ஸ்கீம்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் துல்லியமாக சொல்லியே கொடுக்க வேண்டும். எதற்காக இந்த ஸ்கீம், எதற்காக ஸ்கீம்? மத தீவிரவாத பயங்கரவாதத்தை வளர்க்கும் விதத்தில் ஒரு ஸ்கீம் கூட இந்தியாவில் ஒரு கூட்டத்திற்கும் கொடுக்கக்கூடாது.